வீட்டுக்குள் நுழைந்ததும் எனக்கு தலை கால் புரியவில்லை. அம்மாவையும் என்னையும் நல்லா விருந்து வைத்து கவனித்தார்கள். அம்மா என்னிடம் ஒவ்வொருத்தராக அறிமுகப்படுத்தினாங்க. விக்கி, இது பெரியம்மா, பெயர் உமா, 45 வயது. ரம்யாகிருஷ்ணன் மாதிரி உடல் வாகு. இதோ இவங்க 2 பேரும் அவங்க பொண்ணுங்க. இதோ இவ ராணி, இவ வாணி ட்வின்ஸ்டா. வாணி அக்கா கழுத்தில் தாலி இல்லை. 24 ஆனால் கையில் குழந்தையோடு இருந்தாள். இப்போதான் 6 மாதத்திற்கு முன்னாடி குழந்தை பிறந்திருக்கும் போல. நெத்தியில் குங்குமம் இல்லை. இதை வைத்தை சொல்லலாம். கணவன் இல்லைன்னு வளர்த்து வெச்சிருக்கும் பால்மாடு. அடுத்தது ராணி அக்கா. இவளுக்கு தான் இப்போதைக்கு கல்யாணம். பாரின் மாப்பிளை தான் வேணும்னு அடம் பிடிச்சு இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறா. இவ சின்ன அக்கா. அடுத்தது புவனா சித்தி. கணவன் பேங்க் வேலை. நடிகை ரச்சிதா மாதிரி சதை போட்டு இருந்தாங்க. பாவம், அவங்களுக்கு குழந்தை இல்லை. இவங்களை எல்லாம் பார்த்ததுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இன்ன வரைக்கும் எந்த தப்பான எண்ணமும் வரவேயில்லை. சரி, எல்லோருமே குல தெய்வக்கோவிலுக்கு போனதும் கிடாய் வெட்டி பூசை பண்ணி சாமிக்கு படையல் போட்டு சந்தோஷமா போனது. அப்போது தான் பங்காளிக்குள்ளே சண்டை வர தாத்தாவை அடிக்க வந்துட்டாங்க. அப்போ எங்க இருந்து கோபம் வந்துச்சுன்னே தெரியல. 4 பேரை பொளந்து கட்ட தெரிச்சு ஓட்டிட்டாங்க. ஸ்கூல் படிக்கும் போதே பிரவுன் பெல்ட் கராத்தேல. அப்புறம் அம்மா புஷ்பா கையை பிடித்து, விக்கி, உனக்கு வருமாடா? மவும் தெரிலம்மா. தாத்தாவ பத்தி தப்பா பேசினான், அதான். அனைவருமே பார்த்த பார்வை என்னைய ஹீரோ போல பார்த்தனர். இறுதியில் பெரியம்மா சொல்லியே விட்டாள், புஷ்பா, நீ சிங்க குட்டியை பெத்திருக்க. எங்களுக்கு தான் எல்லாமே பெண் குழந்தையா போச்சு. நமக்கு தான் வாய் கொழுப்பாச்சே. விடுங்க பெரியம்மா, அக்காவோட கல்யாணத்துல உங்களுக்கு ஒரு மாப்பிளை பார்த்தரலாம். இதை கேட்டதும் அனைவரும் குலுங்க குலுங்க சிரித்தனர். வீட்டுக்கு வந்ததும் 2 நாள் அப்படியே போச்சு. அடுத்த நாள் மதிய நேரம் அனைவரும் தோட்டத்து கிணத்துக்கு போக, அனைவரும் சேலையை அவிழ்த்து பாவாடையை நெஞ்சை வரை கட்டி நீந்தினர். அப்போது தாங்க அந்நியன் வந்தான். டேய் விக்கி, வாடா, நீயும் குளின்னு சொல்ல வேறு வழியில்லாமல் நானும் கிணத்தில் குதித்து கொஞ்ச நேரம் குளித்தேன். ஒவ்வொருத்தரும் என்னை ஒரு மாதிரி பார்ப்பது கூச்சமாக இருந்தது. அம்மாவும் மட்டுமே இருந்தோம். அப்போது தான் தம்பி ஆட்டம் போட்டான். ஆம், முதலில் அம்மாவை பார்த்துதான் தம்பி இப்போது தாண்டவம் ஆடினான். இது என்ன உணர்வு பெத்த அம்மாவை நினைத்து கக்கிட்டோமேன்னு இது தப்புன்னு தோணினாலும் புது உணர்வு வித்தியாசமா இருந்தது. துணியை மாட்டி கொண்டு கிளம்ப, இன்னைக்கு நைட்டே கிளம்பலாம்னு அம்மா சொல்ல, புஷ்பா காலையிலே போகலாம் கம்முன்னு இருங்கன்னு சரி தங்கிட்டு போகலாம்னு சொன்னாங்க. கல்யாண மாப்பிளையோட பாட்டி இறந்துட்டாங்க. கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டாங்க. சரி, அப்படியே கொஞ்ச சுத்தலாம்னு நடமாட, அந்நேரம் சார்ஜர் எடுக்க ரூமிற்கு போக, வாணி அக்கா ஆடையை போட்டு கொண்டிருந்தாள். என்னை பார்த்ததும் விக்கி, கொஞ்ச இந்த ஊக்கை மாட்டி விடுடான்னு சொல்ல கை கால் நடுங்கியது. என்னுடைய தயக்கத்தை புரிந்து கொண்டு, என்னடா பெரிய மனுஷா, அக்கா கூட பேச கூட மாட்டுற? அதெல்லாம் ஒண்ணுமில்லைக்கா. சரி சரி, இந்த ஊக்கை மாட்டி விடுன்னு சொல்ல நானும் நடுங்கிக் கொண்டே ஊக்கை மாட்டி விட்டேன். பள்ளத்தாக்கு தெரியவும் மீண்டும் தம்பி தாண்டவம் ஆடினான். இது ஆபத்துடா சாமின்னு பாத்ரூம் போய் மீண்டும் ஒருமுறை வெள்ளையனை வெளியேற்றினேன். அப்போது தான் இம்ரானுக்கு போன் பண்ண விஷயத்தை சொல்ல, நீயும் அக்காதான் போல, இந்த லிங்க் பாரு, நம்மள மாதிரி எத்தனை பேரோ இருக்காங்க தெரியும்னு சொல்லி கலாய்த்தான். அந்த இரவு மட்டும் 4 போனது. அடுத்த நாள் வீட்டுக்கு கிளம்பியதும் ஒரு வாரம் புல்லா இன்ப லோகத்தில்தான் இருந்தேன். அன்று நல்ல மழை. அம்மா வெளில போயிருந்தாங்க. நல்லா தூங்கிட்டு இருந்தேன். காலிங் பெல் அடிக்க கதவை திறந்தேன். தூக்கம் கலைந்து ஏக்கம் புகுந்தது. ஆம், இதுவரை ஹாஸ்டலில் இருந்த ஐசு 2 வருஷம் கழிச்சு வந்து நின்னா. நல்ல வெள்ளை கலரில் டாப்ஷை போட்டுட்டு லெக்கின்ஸ் பிங்க் கலர் போட்டுட்டு மழையில் நனைஞ்சிட்டு வந்து நின்னதும் உடம்பு நடுங்கியது. டேய், 2 மாதம் கழித்து வந்திருக்கேன். வான்னு கூட சொல்ல மாட்டையா?
வா ஐசு. பேக்கை கொடுன்னு வாங்கி உள்ளே நுழைய அடுத்து அம்மாவும் நனைந்தபடி வந்தாள். என்னை தாண்டி செல்ல 2 பேர பார்க்க அம்மாக்கு டக்கொடுக்கற மாதிரி தங்கையோட வளர்ச்சி இருந்தது. நல்ல ஹாஸ்டல் சோத்தை தின்னு திமுன்னு வளர்ந்துட்டா. அம்மா அவங்க ரூமில் குளிக்க ஐசு அவ ரூமில் குளித்தாள். நைட்டு அனைவரும் சாப்பிட அமர்ந்த நேரத்தில் சாப்பிட ஆரம்பிக்க ஐசுவிற்கு அப்பாவிடம் செம்ம டோஸ்மார்க் கம்மின்னு. சரி உன் காலேஜ்லயே படிக்க வைக்கலாமான்னு அம்மா சொல்ல, ஐயோ சாமி என் காலேஜ் வேண்டாமான்னு சொன்னதும், ஏண்டா என்ன பிரச்சனை? அது அம்மாட்ட எப்படி சொல்ல முடியும், பசங்க சரியில்லைம்மா. டேய் அதான் நீ இருக்கையே தங்கச்சிய காப்பாத்த மாட்டியா என்ன, உங்கூட்டியே படிக்கட்டும். ஐசு முறைத்து கொண்டே பாத்தியா, நீதான் எனக்கு தினமும் டிரைவர் என்பது கொக்காணி காட்டினாள். 18 வயது ஆனாலும் எங்களோட சண்டை எப்போவோ இருந்துட்டே தான் இருக்கும். நான் எது சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டான். அதனால தான் ஐசுவை என் காலேஜ் வேண்டாம்னு சொன்னேன். கடைசில என் காலேஜ் வர மாதிரி ஆகிடுச்சு. 1 மாதம் கழிச்சு காலேஜ் ஓபன் ஆச்சு. நானும் ஐசுவும் டீல் போட்டுக்கிட்டோம். வீட்டுக்குள்ள தான் அண்ணா தங்கச்சி காலேஜ்ல நீ யாரோ நான் யாரோ. அவளும் சரின்னு சொன்னாள். அப்படியே 1 மாதம் தங்கைக்கு டிரைவர் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். ஸ்பீட் பிரேக்கரில் மெதுவா ஓட்டி ஐசுவிடம் சிக்காமல் இருந்தேன். ஒரு நாள் காலை பொழுதில் இம்ரான் சந்தோஷமா இருந்தான். என்னடா ஆச்சு, சந்தோஷமா இருக்க? அக்காவை அவ கொடுத்த ரியாக்ஷன் இருக்கே. டேய் உண்மையாவா? அவன் மொத்த விஷயத்தையும் சொல்ல எனக்கும் ஆசை தீவிரம் ஆனது. அந்நேரம் பார்த்து தங்கை ஐசு தோழியுடன் போக, இம்ரான் மச்சி இந்த மாதிரி ஒரு ஆளா? நான் வெளி காட்டிக்கொள்ளாமல் லவ் பண்ணணுமாடா? இல்லைடா அண்ணா பொறக்கணும். டேய் இவளை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி இருக்கு. அதெல்லாம் செட் ஆக மாட்டா. ஏண்டா உன் தங்கச்சிய சொன்ன மாதிரி சொல்லுற? போடா லூசு, நான் கிளம்பறேன். அப்போது இம்ரான் அர்ஜென்ட்டா கிளம்பினான். நானும் ஐசு இருந்த டேபிளுக்கு அருகில் அமர்ந்து கோக் குடிக்க, ஐசுவின் தோழி, ஏய் அந்த சங்கர் பையன் உன்னை தான் பார்த்துட்டே இருக்கான். கண்டிப்பா லவ்வாதான் இருக்கும். ஐசு என்னைய பார்த்து கம்முன்னு இருடின்னு சொல்ல, ஏண்டி கிளாஸில் உட்கார்ந்து அவனோட புறம் பாடிட்டு இருக்க, இப்போ கூட அதை பத்தி தான் பேசணும்னு கூப்பிட்டு வந்த. 3 மாதமா உன் தொல்லை தாங்களடி, என்னால முடியல. இதுக்கு மேலே இருந்தால் அண்ணன் முன்னாடி மானத்தை வாங்கிருவான்னு சட்டுன்னு எழுந்து போனாள். ஏய் வாத்து ஆட்டாம போன்னு சொல்லி சிரித்து கொண்டே போக ஐசு விழி பிதுங்கி போனாள். என்ன பண்ணறதுன்னே தெரியலை. கம்முன்னு தலையை குனிந்து போனாள். ஆனால் முக பாவனையே காட்டியது அண்ணனிடம் மாட்டிட்டோமேன்னு. அன்றைய தினம் வீட்டிற்கு வரும் வழியில் யாரு ஐசு அது? அண்ணா சாரின்னா உண்மையா? அவ விளையாட்டுக்குதான் சொன்னா, சும்மா பிரெண்ட் தான். அதுவும் அதிகமா பேச கூட மாட்டான். லவ் எல்லாம் இல்லை. இதை நான் நம்பணும். உண்மையா அதான்னா? அப்படின்னா சங்கர் வேற யாரையாவது லவ் பண்ணினால் பிரச்சனை இல்லை அப்படித்தானே? ஐசுவின் முகம் சுருங்கியதை வைத்தே புரிந்து கொண்டேன். ஐசுவின் மனதில் ஏதோ ஒரு மூலையில் இருக்குன்னு பார்த்து ஐசு அப்பா என்னைய நம்பி தான் அனுப்பி இருக்காரு. அண்ணா அதெல்லாம் நல்ல குடும்பம் தான்னா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அம்மா அக்கா மட்டும்தான் இருக்காங்க. ஓ இதுக்கு பேரு லவ் இல்லையா? சரி எப்படி வந்தது ஆசை சொல்லு. அண்ணா அது அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன் சொல்லு. என் பிரெண்ட் எல்லாமே சேர்ந்து அவனை திரும்பி பார்க்க வைக்க சொன்னாங்க அதான். ஆனால் அவன் சைலண்டான டைப்புன்னா ப்ளே பாய் எல்லாம் இல்லை, அமைதியான பையன்தான். அவுட்டிங் எல்லாம் போயிருக்கீங்களா? ஐயோ அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்லை. அவனும் நானும் சப்போர்ட்ஸ்மேட். அவனுக்கு அடிபட்டிருச்சு அதான். எல்லோருமே வீட்டுக்கு போய் பார்த்தோம், தனியா போனதே இல்லை. சரி எப்போ கல்யாணம்? டேய் அண்ணா லவ்வே இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, நீ வேற லவ் சொன்னா நான் சொல்லறேன். அப்படியே வீடு வந்தது. கொஞ்ச நாளில் ஐசு போனில் பிஸியாக இருந்தாள்.
நானும் ஐசுவின் என்மல் நம்பிக்கை இருந்ததால் அவள் உடை விஷயத்துல எதையுமே கண்டுக்கல. இடையில் 2 நாள் வாணி அக்கா வந்து போனாள். குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது ஏதாவது சீன் கிடைக்குமான்னு இறுதியில் பாத்ரூமில் தெறிக்க விட அக்காவிடம் மாட்டி விட்டேன். அடுத்த நாள் எதுவும் சொல்லாமல் கிளம்பி விட்டாள். நான் பயந்து போனேன். போன பிறகு போன் பண்ணி, தம்பி அம்மாக்கு உடம்பு சரியில்லைடா, அதான் வந்துட்டே, படிக்கிற வழியை பாரு, எதுவுமே நினைக்காத, உனக்குடைம் கிடைச்சா கூப்பிடுன்னு சொல்லி அமைதியா போனை வைத்தாள். அப்போதுதான் உண்மை தெரிந்தது. அக்கா காரி துப்புவாள்னு நினைத்த எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு புரிந்தது. அப்போதுதான் சேட்டில் குருன்னு ஒருத்தர் அறிமுகம் ஆனாரு. அவர் ஐடியா கொடுத்து நிறைய பேரு பண்ணிருக்காங்கன்னு சொல்ல பேமிலி டீட்டைல் கேட்டாரு. சேட்டிங் பார்க்கலாம். குரு. ஹாய் விக்கி. வயது? யார் மேல ஆசை? 20 சார். தங்கச்சி அம்மா. வேவ் சூப்பர். 2 எப்படி டைப்? பாசமா இருக்காங்க. சரி. என்ன பண்ணணும்? அவங்கள கரெக்ட் பண்ணணுமே. அவங்களன்னா யாரு? தேவையாங்களையா? சார், அம்மாவையும் தங்ககையும். சரிப்பா, நான் சொல்லுற வழிய ஃபாலோ பண்ணு, அது போதும். தங்கச்சி பத்தி சொல்லு. காலேஜ் தான். அப்படின்னா சீல் உடைச்சி இருப்பாங்க. சார், அதெல்லாம் இல்லை. ஆனால் இதை படிக்க படிக்க மனம் கொதித்தது. என்ன காசா சார்? இல்லைப்பா, உப்பு தண்ணி. அதுவும் போர் போடும் போது வீழ்ச்சி அடிக்குமே, அந்த மாதிரி. சட்டை எல்லாம் நனைஞ்சது. இப்போ சொல்லுப்பா, உங்க அம்மா யாரு? வேன் தேவியா சார்?